ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முஸ்லீம் கல்யாண வீடுகளில் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான பிரெட் அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரெட் அல்வா ரெஸ்டாரண்ட் கல்யாண வீடுகளில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 4 பீஸ் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி பிரெட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்கான ப்ரெட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டான ப்ரெட்டாக எடுத்திங்கன்னா எண்ணெய் அதிகமாக உறிஞ்சிரும். இப்போ இந்த பிரெட் பீசஸில் இருக்க சைடில் இருக்க இந்த ப்ரௌன் கலர் பகுதி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இந்த பிரெட் பீசஸ் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அப்போ நமக்கு எல்லா பிரெட் பீசஸும் ஒரே மாதிரி ஒரே கலரில் வரணும். இந்த ப்ரௌன் கலர் பார்ட்டோட நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே தீஞ்ச மாதிரி வந்துடும் ப்ரெட்டு. அதனால தான் இதை கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ப்ரெட்டை 4 ஸ்லைஸாக போட்டுக்க போகிறோம். கடைகளில் ஹோட்டலில் அதிக குவான்டிட்டியில் பண்ணுறனால அவங்க அதிக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் பண்ணுறனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் 4 பீசஸாக போட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக போட்டு ஃப்ரை பண்ணுறப்ப நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் 4 பீஸாக போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும், அந்த அளவுக்கு சூடாக இருக்கணும். நீங்கள் 50% ஆயில் 50% நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முழுக்க எண்ணெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். எண்ணெயை நல்லா சூடாகாமல் பிரெட் பீசஸை போட்டிங்க அப்படின்னா ரொம்ப எண்ணெய் குடிச்சிடும் பிரெட் பீசஸ். அதனால் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 by 1 எல்லா பீஸையும் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா ப்ரெட்டையும் ஒன்றா ஒரே பேட்சில் போட்டுறாதீங்க. நீங்கள் தனித்தனியாக தான் ப்ரெட் பீசஸை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும். ஒன்றா ஒரே இடத்துல போட்டு ஃப்ரை பண்ணக்கூடாது. ப்ரெட் பீசஸை எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 செகண்ட் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வேக விடுங்க. அது நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டு பின்னாடி இருக்க சைடையும் அதே மாதிரி கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ண விடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்தாலும் பிரெட் பீசஸ்லாம் சீக்கிரமாகவே தீஞ்சு போயிடும். லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா ரொம்ப எண்ணெய் குடிச்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 15 செகண்ட் வரைக்கும் ஆயிருக்கு. நீங்கள் அடிப்பகுதியும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சா அப்படின்ட்டு ஒரு பிரெட் பீஸை இந்த மாதிரி எடுத்து பார்த்தாலே தெரியும் அது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சா அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா 2 பக்கமும் ஒரே மாதிரி ஒரே கலரில் ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ எல்லா பிரெட் பீசஸையும் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் சேர்த்துட்டு எல்லா எண்ணெயும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க. நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தான் சுகர் சிரப்பில் சேர்க்கணும். அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா சாப்பிட்றப்ப ரொம்ப எண்ணெய் திகட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் பீசஸில் ஒரு பேட்சை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மீதி இருக்கிற ப்ரெட்டை எல்லாத்தையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆயில் மட்டும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா சூடாக இருக்கிறப்ப ப்ரெட் பீசஸை எண்ணெயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா ப்ரெட் பீசஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா ப்ரெட் பீசஸையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ஓரமாக ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தேவையான முந்திரி பருப்பை நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா நெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 7லேருந்து 8 பீஸ் முந்திரியை குட்டி குட்டி பீஸாக உடச்சி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே கலர் சேஞ்ச் ஆகிடும், டக்குன்னு உள்ளே ஃப்ரை ஆகாது சரியா. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், முந்திரியெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் இதை எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம கடைசியாக தான் அல்வாவில் சேர்க்க போகிறோம். இப்போது அதே பேனில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஸ்பூனில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வரும். நாம் எடுத்துருக்க 4 பீஸ் பிரெட் பீசஸ்க்கு இது கரெக்டாக இருக்கும். 1/2 கப் சர்க்கரைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு சுகர் சிரப் நிறையா தேவைப்படும். அப்போ தான் ப்ரெட்டெல்லாம் அந்த சுகர் சிரப்பை நல்லா உறிஞ்சும். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடைசியாக இதில் கோவா சேர்க்க போகிறீங்க அப்படின்னா பால் ஸ்கிப் பண்ணிடுங்க. கோவா சேர்க்கல அப்படின்னா பால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி பால் இது எல்லாமே சர்க்கரையோட நல்லா மிக்ஸ் ஆகி கரையணும் சர்க்கரை. இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பிரெட் பீசஸ், அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு அதில் இருக்க சுகர் சிரப் எல்லாத்தையுமே இந்த ப்ரெட்டு உறிஞ்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேக விடுங்க. இப்போ எல்லா பிரெட் பீசஸையும் சேர்த்தாச்சு. இப்போ பிரெட் பீசஸ் எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி கலந்து விடுங்க. இப்போ இதை ஒரு நிமிஷம் அளவுக்கு அப்படியே நல்லா பாலோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க.
ஃப்ரை பண்ண ப்ரெட் பீசஸ் எல்லாமே மொறுமொறுன்னு இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு பாலோடு சேர்ந்து இந்த ப்ரெட் பீசஸ் எல்லாமே சாஃப்டாக இலகி வரும். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த எல்லா ப்ரெட் பீசஸையும் கரண்டிலே இந்த மாதிரி ரெண்டாக நல்லா உடச்சி விடுங்க. நம்ம ஃப்ரை பண்ண ப்ரெட் பீசஸ் எல்லாமே ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இது பாலில் நல்லா கொதித்து ஊறி இருக்கும். இப்போ இதை உடச்சி விட்டால் கரெக்டாக இருக்கும். சுகர் சிரப் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட் பீசஸ் எல்லாமே அந்த சுகர் சிரப்பை உறிஞ்சிரும். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே எல்லா சுகர் சிரப்பையும் ப்ரெட் பீசஸ் உறிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி முழுசாக இருக்க எல்லா ப்ரெட் பீசஸையும் கரண்டிலேயே இந்த மாதிரி நல்லா உடச்சி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரைஞ்சி இந்த அல்வா பதத்துக்கு வரும். ரொம்ப முழுசாக இருந்தாலும் சாப்பிட்றப்ப பெரிய பீசஸாக நமக்கு வாய்க்கு வரும். இப்போ பாருங்கள், எல்லா ப்ரெட் பீசஸையும் இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டாச்சு. இப்போ இதில் இருக்க சுகர் சிரப் எல்லாத்தையுமே இந்த ப்ரெட் பீசஸ் உறிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம இதை ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நெய்யில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க நெய் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க நெய் எல்லாமே சைடில் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்கள். அவ்வளோதான், ப்ரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இது நீங்கள் வேக வைக்க தேவையில்லை. இப்போ இதில் ஒரு 4 பாதாம் பருப்பை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா முந்திரி பருப்பு, அதையும் இதில் சேர்த்துருங்க. இப்போ கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதை சேர்த்துக்கோங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். எல்லா கல்யாண வீடுகள்லேயும் இந்த விதையை கண்டிப்பாக சேர்ப்பாங்க. நீங்களும் இது கண்டிப்பாக சேர்த்து பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட இந்த ப்ரெட் அல்வா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ப்ரெட் அல்வா அப்படியே கல்யாண வீட்டு டேஸ்ட்டில் அதே சுவையில் இருக்கும். நீங்கள் கரண்டியில் இந்த மாதிரி ப்ரெட் அல்வாவை எடுத்து ஒரு கப்பில் போடும்போது அது கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி கரண்டியில் கொஞ்சம் கூட ஒட்டவே கூடாது. அப்போ தான் நம்மளோட ப்ரெட் அல்வா கரெக்டான பக்குவத்தில் ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த ப்ரெட் அல்வாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.